எல்லாருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் ஃபார் த தேர்ட் கேம் ரிவ்யூ. 2 கேம் போயிடுச்சு, சீரீஸ் காலி ஆயிடுச்சு. இந்த ஆஸ்திரேலியன் டீமோட தோப்பாங்களா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பின நேரத்துல டாஸ் ஒரு பெரிய குரூஷியல் ஃபேக்டரா இருந்திருக்கு. சுப்மன் கில் பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணமா இல்லையான்னு எனக்கு தெரியல. சூப்பரா தான் பேட்டிங் ஆடுறாரு, பட் டாஸுக்கு கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்த மேட்ச் இந்த பிபிஎல் எல்லாம் பண்ற மாதிரி பேட்டை தூக்கின்னு போய் ஹெட்ஸ் ஆட் மவுண்டன்ஸ் ஆர் பிளேன்ஸ் போட்டு டாஸ் போட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை டாஸை தோத்து நல்ல வேலை நீங்க ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி மேட்சை வாங்கிட்டாங்க. பட் பிகெஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் ரோஹித் அண்ட் கோலியா தான் இருக்கும். பீடாக் ஜாயின் பண்றாரு, கேவி ஜாயின் பண்றாரு. பீடாக், ரோஹித் அண்ட் கோலி தான் பிகெஸ்ட் டாக்கிங் பாயிண்டா இருக்கும். அதுதான் பிகெஸ்ட் செல்லபிள் ஃபேக்டராகவும் இருந்திருக்கு. எப்படி பேட்டிங் ஆனாங்க, உன்னோட தாட்ஸ் என்ன? எனக்கு தெரிஞ்சு ராணா தான் பிக்கஸ்ட் டாக்கிங் ஃபேக்டர், வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஓடிஏ முடிஞ்ச உடனே ராணா வந்து ஒரு பாட்டு பாடுவாரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னேன். இது உங்க சேனல் இல்லைன்னா என் சேனல் அந்த ப்ரொடியூசரை நான் சொன்னது அதை போடுன்னுவேன், அவர் போட மாட்டாரு. ஸோ நானே அதை சொல்றேன். நான் அதாவது ஆனஸ்டா வந்து ஒன்னே சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஹெட் கோச் அப்படின்னா அந்த ஹெட் கோச் வந்துட்டு ஒரு பிளேயரை ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ எதையோ ஸ்பெஷலா பாக்குறாரு. ஓகே, அதை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரு, ஒரு பேங்க் மேனேஜரு, ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட், ஒரு போலீஸ்காரரு, எல்லாருமே கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் தான். ட்விட்டர்ல எல்லாருமே கிரிக்கெட் எக்ஸ்பர்ட். எல்லாரோட ஒப்பீனியனையும் நீங்க எடுத்துதான் இருக்கணும். ஒரு ஹெட் கோச் வந்து ஒரு பிளேயர் இருங்க முடிக்கணும். நான் சொல்லி கொடுத்து சொல்றேன் எல்லாரும். ஆமா, நான் சொல்லி கொடுத்து தான் சொல்றான். அப்படியே எழுதிக்கங்க. இல்ல பாருங்க, என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லுவேன் ஒழிய ஐ won't react to what others are talking. If people are thinking about it, இவர் தாக்கப்பட்டார் அவர் தாக்கப்பட்டார்னா அது அவரோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் என்னைக்குமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே நான் சொன்னது ராணா வந்து பாட்டு பாடத்தான் போறாரு அப்படின்னு. ஒரு ஹெட் கோச்சுன்னா எனக்கு இந்த பிளேயர் கிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்பேக்டரை நான் பாக்குறேன், அவனை நான் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஹெட் கோச் பேக் பண்றாருன்னா அந்த டெசிஷனை பேக் பண்ணலன்னா ஒரு ஹெட் கோச்சா இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, கம்பவுண்டரா இருந்து தான் பிரயோஜனம். என்கிட்ட நீ வேலையை கொடுத்துருக்க அப்படின்னா நீ என்ன பண்ணும், ரிசல்ட் வரலையா நீ என்ன சாக் பண்ண, யார ஆடணும் யார ஆடக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. யூ ஹவ் given me the job thinking that I will take the team to where you want to be, keeping everyone happy in the BCCI officials, fans, everyone around the world. எனக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்கணும். அந்த உரிமைகளை நீங்க எப்ப தட்டி பறிப்பீங்கன்னா ஒரு பிளேயர் has given a long term run பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அப்பயும் நீங்க வந்து ஒரு கோச்சை வந்துட்டு கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஸ் அ கோச் யூ ஹவ் சீன் இன் சம்திங். இப்ப நான் ஒரு பிளேயரை பத்தி சொல்றேன், கானர் எஸ்தரூசன், அவர் இந்தியாவோட டெபு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் பார்க்காமலாம் சொல்ல மாட்டேன். அந்த கானர் எஸ்தரூசன் வந்து 6-0 அடிக்கலாம் மரவன் நட்டப்பட்டு மாதிரி ஃபர்ஸ்ட் 6 இன்னிங்ஸ்ல. தட் டசன்ட் மீன் இஸ் நாட் டேலண்டட் அப்படின்னு. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த 3 மேட்ச் ஓடிஐ சீரீஸ்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாரு? விக்னேஷ் கிட்ட கேக்குறேன், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாரு? ராணா. சொல்லுப்பா, பதில் சொல்லுப்பா. சோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா நானு, இப்ப அவரு என்ன பாட்டு வந்து எனக்கு பண்ணாருன்னா முதல் மேட்ச் முடிச்ச உடனே நான் சொன்னேன் நீ பாட்டு பாடணும்னு அஸ்வினோட சேனல்ல உன்னை பேக் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நான் பாடுறேன், ரெடி இல்ல அவர் வந்து ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சாரு, இது கரெக்டா இருக்கு, இதை மட்டும் பாடிடுங்க. லிரிக்ஸ் அவரு தான் கொடுத்தாரு. விக்கெட் மேல விக்கெட் இருக்கு பாறையா, 2-2 கிரிக்கெட் மேட்ச பிரிச்சுக்கோ, 2-2 கிரிக்கெட் மேட்ச பிரிச்சுக்கோ, பேட் பால் எதுல பர்ஃபார்மன்ஸ் வேணும் பாத்துக்கோ. உனக்கு 200-6 அப்படியே போன மேட்ச் 200-6 தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வந்து விட்டாரா 2 6. சோ நான் என்ன சொல்றேன்னா இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்க வந்து லிவிங்ஸ்டோனை வந்துட்டு சரியா ஆட மாட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு. ஒண்ணு அவரை நான் பார்த்துட்டேன், அவரை அடிக்கல. ரெண்டாவது மத்தீஷா பத்திரனா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னேன், பர்ஃபார்ம் பண்ணல. அது let me talk. ஓகே, இன்னும் ஒண்ணே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்னோட ப்ரொஃபஷன்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாரோடையும் ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ல நான் ஒர்க் பண்றேன்.
I'm with all these guys closely watching them, what they are doing. Then I come up with what I really feel is going to happen. ஒரு சில சமயம் நான் சொன்னது அப்படியே தப்பா வந்துட்டு தடபுடலா தப்பா போகும். இல்லைன்னு சொல்ல, எல்லா டைமும் வந்துட்டு நான் சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு இருக்காது. இப்ப நான் ஒரு பிளேயர் வந்து ஓகே இங்க எடுத்திருக்க கூடாது, இங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு சொன்னா there will be a solid reason. அவர் ஆக்ஷன் சரியில்லை, அவரோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் புவர், அவரோட பாடி லாங்குவேஜ் நான் பாக்குறேன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. சோ எனக்கு நான் கமெண்ட் பண்றேன்னா யோசிக்காம பேசவே மாட்டேன் நானு. தளபதி விஜய் மாதிரி ஒரு லெவலுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன்னா நான் சொல்றதை நானே கேட்க மாட்டேன். அதனால when you make a comment யோசிச்சுட்டு நான் என்ன சொல்றேன், you are allowed to make your comment, பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்துட்டு மேக் யுவர் கமெண்ட். கம்பீர் has really இப்படி அடிச்சிட்டாரு when it comes to Harshit Rana. என்ன பொறுத்த வரைக்கும் now we can talk about whether he has done justice to the backing what he has got from Gambhir. Over to you Ash, over to you KV. என் மனசுல சொல்லுங்க உங்களுக்கு அப்புறம் நான் என் மனசுல உள்ள பாரமே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு ஐயா. பீடாக் இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கும் ஹர்ஷித் ராணாக்கு நான் வேற பாட்டு வச்சிருந்தேன், ஓகேவா? ராணா 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 ஹர்ஷித் ராணா 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 டார்கெட் வேணா, அந்த மாதிரி டக்குன்னு மறந்துட்டேன். பீடாக் பண்ணோடுல வந்துச்சு இந்த மாதிரி டார்கெட் பண்ணாதீங்கயான்னு கூவியாச்சு. அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன், அதுவும் பண்ணிட்டாரு. போன வாட்டி நான் போன வீடியோல பேசும்போது ஹர்ஷித் ராணாவை சொல்லும் போது, கேவி உனக்கு அறிவில்ல, எக்கானமி 8.9, ஒரு போலர் இப்படியா பண்றது அப்படின்னு. எக்கானமி 4.5, விக்கெட் 2 விக்கெட், சும்மா தோக்குற மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்து வேஸ்ட். இதெல்லாம் 4 விக்கெட், மேட்ச் வின்னு, வேற என்ன வேணும்? நான் ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா அன்னைக்கு பேசுனதே ஒரு ரீசன். ஏன்னா ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டீங்க, அவனை பேக் பண்ணுங்க. அவர் நல்லா பண்றாரு பண்ணலன்றத ஒரு 2 சீரீஸ் 3 சீரீஸ்க்கு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. எடுத்த உடனே அவரை அடிச்சு தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல ஐயா நியாயமே கிடையாது. அவரு நல்லாவும் பண்ணிருக்கேன். நான் இப்போ 2 பேரை பத்தி பேச போறேன், 2 பிளேயரை பத்தி பேச போறேன். நான் திருப்பி அகைன் கம் பேக் டு திஸ் டாபிக். இது எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம ஏதோ யாரையோ குத்தம் சொல்ல, அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ நல்லா பண்ணுவான்னு சொல்றதுனால ஹர்ஷித் ராணா நல்லா பண்ணல, இல்ல பீடா நல்லா விக்கெட் எடுப்பான்னு சொன்னதுனால அவன் விக்கெட் எடுக்கல, இல்ல யாரோ ஒருத்தர் அவன் லாயக் இல்லைன்னு சொன்னதுனால அவன் அக்கில் மேல பைய மாட்டி வீட்டுக்கு கிளம்பி போகல. இது எதுவுமே நடக்கல. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அகைன் அண்ட் அகைன் என்னோட சப்மிஷன் என்னன்னா, இதுல ஹர்ஷித் ராணா மேல எந்த ஃபால்ட்டுமே இல்ல. அவன் கத்துக்க வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு நீ 4 விக்கெட்ஸ் எடுத்த, இந்த 4 விக்கெட்ஸ் ஒரு செம்ம கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸா, எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், எஸ். பட் அவனுக்கு கத்துக்க வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்குமே நீ அவனோட பிச் மேப் எடுத்து பார்த்தேன்னா, நடுவில் 4 ஓவர் போடும்போது பார்த்தேன், லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் 2 பேருக்குமே 2 சைடு ஸ்ப்ரே பண்றான். பட் அவனோட பியூட்டி என்னன்னா, விக்கெட் டேக்கிங் பால்ஸ் அவனால போட முடியுது. சோ ஒரு கோச்சோ ஒரு கேப்டனோ அவனை பார்க்கும்போது அந்த விக்கெட் டேக்கிங் பாலுக்கான அந்த எபிலிட்டியை பார்த்துதான் விளையாட வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க விளையாட வச்சாலும், நான் உங்ககிட்ட முதல்லயே மியூட்ல வை, உன் சைட்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு சொன்னேன். நீ திருப்பி மியூட்ல வச்சா நல்லா இருக்கும். ஓகே, ஹர்ஷித் ராணா. சோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, யாரு வேணா யாரை பத்தி வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், யாரு வேணா நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், தட் இஸ் நாட் த பாயிண்ட். இப்ப நான் அகைன் கமிங் பேக் டு த டாபிக். ஹர்ஷித் ராணா ஒரு போலரு, இன்னொரு போலர் இதே மாதிரி பண்ணது அன்ஷில் கம்போஜ். அந்த டெஸ்ட் மேட்ச் ஆடினா இங்கிலாந்துல ஆடினவனே அவன் ஸ்லோவா போட்டான், இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க, அவன் அதாக்கும் இதாக்கும் என்னையா கிழிச்சான்னு நிறைய பேர் அங்கேயும் கிளம்பின்னு வந்தாங்க. ஹர்ஷித் ராணாவுக்கு இதே மாதிரிதான் கிளம்பின்னு வராங்க. மை பாயிண்ட் ஹியர் இஸ், 2 பேருமே நல்ல போலர் தான். அவங்க கிட்ட ஏதோ ஒரு சரக்கு இருக்குன்னு தான் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதே ஹர்ஷித் ராணா இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் துலீப் டிராஃபில பயங்கரமான லாங் ஸ்பெல் போட்டு விக்கெட் எடுத்தாயா. அங்கேதான் அவனை பார்த்தாங்க. அஜித் அகர்கர் வாஸ் தேர் இந்த துலீப் டிராஃபி. அந்த துலீப் டிராஃபி நடந்த டோர்னமெண்ட், இஃப் ஐ எம் நாட் ராங், அனந்தபூர்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன். அவன் சூப்பரா போலிங் போட்டாங்க. நல்லா போலிங் போட்டதுலதான் அவன் மேல இம்ப்ரெஸ் ஆகி எடுத்தாங்களே. நெக்ஸ்ட் 2 மாசமா நம்ம ஐபிஎல் பார்த்துட்டு அதுல மட்டும் பண்றதை மட்டும் பாக்குறது மட்டும் விஷயம் இல்ல, அந்த ஐபிஎல்லையுமே அவன் ஷோன் ஸ்பார்க்ஸ். இந்தியால அந்த மாதிரி ஹார்ட் லெங்ஸ் போடுறதுக்கு நான் இன்னைக்கும் லெங்த் எல்லாம் எடுத்து பார்த்திருந்தேன். ஹர்ஷித் ராணாவும் ஹேசல்வுட்டும் கெட்டிங் இட் ரைட், 2 பேரும் ஒரே லெங்த் அடிக்கிறாங்க. ஹர்ஷித் ராணாவோட லைன்ஸ் கொஞ்சம் வெளில இருக்கு, ஹேசல்வுட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் காரணமா அவனோட லைன்ஸ் உள்ள இருக்கு. நிறைய இந்த போலர்ஸை பத்தி நம்ம பேசியாச்சு. வெரி வெரி வெல் டன் டு ஹர்ஷித் ராணா. ஐ ரியலி ஹோப் ஹி இஸ் கோயிங் பேக் ஹோம் வெரி ஹாப்பி. அவனுக்கு என் முதுகுல இருந்த பாரமே இறங்கிருச்சுரா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போய் என் மனசுல இருந்த பாரமா ஏதோ ஒண்ணு இறங்கிருச்சுரா அப்படின்னு சொல்லி இப்ப சந்தோஷமா இருப்பான். பீடாக், நீ உனக்கு நான் திருப்பி சான்ஸ் கொடுக்குறேன்.
அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் இல்ல ஆனா இது ஏன் நான் ஒரே ஒரு ப்ளீஸ் உங்ககிட்ட போச்சுன்னா திருப்பி வராது. சோ இன்னைக்கு வந்து ஹர்ஷித் ராணா பத்தி பேசியாச்சு, ரோஹித் கோலியை பத்தியும் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி வாஷிங்டன் சுந்தர் கியா பாத் என்ன சுந்தரமா போலிங் போட்டடா அப்படிங்கிற மாதிரி ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கான். அதுக்கான நம்பர்ஸ் தான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கு. got 2 for 40 yard in 10 overs. எக்கானமி ரேட் வாஷிங்டன் சுந்தருக்கு இப்ப நம்ம ப்ரொடியூசர் எடுத்துட்டு வருவார் இந்த டேட்டாவை. ஒரு விஷயம் என்னன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு அவனோட ஸ்ட்ரென்த் நல்லா தெரியும், எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. சரி, ரைட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் சைடு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் ஹேண்டர்ஸ்க்கு போடும்போது ஒரு இன்டு போட்டிருக்கேன். அந்த ஷார்ட் ஆஃப் குட் லெங்த் ஏரியால பாலே போடல ரைட் ஹேண்டர்ஸுக்கு. லெஃப்ட் ஹேண்டருக்கு அந்த பாக்ஸ் கட்டிருக்கேன், அந்த இடத்துல இழுத்து போட்டிருக்கான். ஏய் அந்த இடத்துல இழுத்து போட்டிருக்கான். ஐயா என்னையா நடக்குதுங்க? அதாவது லெஃப்ட் ஹேண்டருக்கு போடும்போது அந்த ஷார்ட் ஆஃப் குட் லெங்த் இழுத்து போட்டிருக்கான். வாஷியோட ஸ்ட்ரென்த் ட்ரிஃப்ட், பால் பெருசா சுத்தி இறங்குற போலர் கிடையாது அவன். லெஃப்ட் ஹேண்டருக்கு போடும்போது மார்ஜின் ஆஃப் எரர், பால் வெளில திரும்புதுன்னு தெரியுது, பாலை இழுத்து போட்டிருக்கான். இன்ஃபேக்ட் அந்த லெங்த்தை மாத்தினாதான் மேட் ரென்ஷாவை கொஞ்சம் ஃபுல்லரா போட்டு கால்லயும் அடிக்க முடியுது அவனால. பட் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு போடும்போது ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர், பால் டர்னிங் இன்டு த ரைட் ஹேண்டர், மேட்ச் அப் கரெக்டா இருக்கு. நீ மியூட்ட பண்ணு, இன்னும் எவ்வளவு தடவை உனக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, தலையில துண்டு போட்டு வந்துரு. சோ ரைட் ஹேண்டருக்கு போடும்போது அவன் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு லைன் அண்ட் லென்த் ஸ்லைட்லி ஃபுல்லரா வச்சிருக்கான், லைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கான். எக்ஸாம்பிளரி போலிங். அவன் லிமிடேஷன்ஸ் தெரிஞ்சு போட்டிருக்கான், பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு போட்டிருக்கான். இட் வாஸ் ஜஸ்ட் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் டு வாட்ச். ஒரு குல்தீப் யாதவ் போடும்போது அந்த கூகுளி பால்ல ட்ரிஃப்ட், ஒரு போல்டு, அது வேற மாதிரி இருக்கும். பட் வாஷிங்டன் சுந்தர் அந்த கண்ட்ரோல், அந்த இன்சைசிவ் ஸ்பெல், அதை பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபெலோ ஆஃப் ஸ்பின்னர், வெரி வெரி வெல் போல்ட் வாஷி. ஏன்னா ஹர்ஷித் ராணா 4 விக்கெட் எடுத்திருக்காங்க, எல்லாம் அவனை ஹைலைட் பண்ணுவாங்க, இதை டக்குன்னு மறந்து போயிடுவாங்க. இந்த 2 விக்கெட் தெரியாது. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரில ஃபாஸ்ட் பாலிங் லிஃப்ட் கிடைக்கும் போது ஸ்பின் சோக்ல இந்தியா சிட்னில ஜெயிச்சிருக்காங்க. தயவு செய்து அன்மியூட் பண்ணிட்டு அந்த சவுண்டோட பேசி தொலை, என்ன வேணும் சொல்லு. ஆஷ்னா, இந்த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் சூப்பரா பண்ணீங்க, சூப்பர். பட் இந்த வீடியோவோட எண்ட்ல என்னன்னா அது ஏதோ ஒரு கிளிக் பைட் மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. ப்ரொடியூசர் தெரியாம போட்டாரா தெரிஞ்சு போட்டாரா எனக்கு தெரியாது. ஆனா நியூஸ் டாப் சீக்ரெட் கன்ஃபார்ம்டு நியூஸ். ஏன்னா ஒரு ப்ளூ சட்டை மஞ்ச சட்டையா மாற போற நேரம் இது. அது வெறும் ரூமர் தான்டா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்சைட் இன்ஃபர்மேஷன் வாங்கியாச்சு. நம்ம ஜிடில ஒருத்தர், நம்ம அதாவது குஜராத் தமிழன்ஸ்ல எனக்கு ஒரு ஆளு தெரியும், அவர்கிட்ட பேசியாச்சு. விஷயம் டாப் சீக்ரெட். தலைவன் வாஷி இங்க வர்றது கன்ஃபார்ம். வீடு 2 பேரு முடிஞ்சது, கத்தம். ஏன் சொல்றேன் கேட்டுங்க. பல்டனுக்கு மட்டும்தான் கொடுப்போமா, அவங்க பங்காளிக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பல்டனுக்கு வந்து நல்லா கொடுத்தாங்களே ஹர்திக் பாண்டியாவ. ஏன் ஆல் கேஷ் ட்ரேடு ஹர்திக் பாண்டியாவை எப்படி நடந்தது எப்படி அப்படின்னு கேட்க போய் இப்போ வாஷிங்டனும் அதே மாதிரி ஆல் கேஷ் ட்ரேடுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். யோசிச்சு பாருங்க, வாஷிங்டன் கம்மிங் ரீப்ளேசிங் ரவிச்சந்திரன் அஸ்வின் இன் சிஎஸ்கே ஜெர்சி. வேற மாதிரி அவர் ஒரு ஃப்ளோட்டர், எங்க வேணா பேட்டிங் ஆட வைக்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸா கலக்கிட்டு இருக்காரு பேட்டிங்ல. போலிங் எங்க கொடுத்தாலும் போடுவாருங்க. பவர் பிளேல நறுக்குன்னு சொருகுவாரு, மிடில் ஓவர்ஸ்ல அழகா இழுத்து அப்படி தூக்கி போடுவாரு. இன்னைக்கு வேற ஒரு வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா போட்டாரு. ஸோ அதனால நீங்க தவிர்த்தாலும் தவிர்க்கலனாலும் இந்த நியூஸ் கன்ஃபார்ம். இந்த மாதிரி நிறைய நியூஸ் பீடாக்கும் கொடுத்திருக்கா. மஞ்சள் சட்டை நீல சட்டையா மாறப்போகுது, நீல சட்டை இது மஞ்சள் சட்டையா கன்ஃபார்ம். மாறப்போகுது. இல்ல என்னோட கொஸ்டின் என்னன்னா, குஜராத் டைட்டன்ஸ் வந்து சூப்பரா ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் பைல வாஷிங்டன் சுந்தர புடிச்சாங்க. புடிச்சிட்டு இந்த மாதிரி தாரமாத்து கொடுப்பாங்களா? அதாவது ஒரு பிளேயர், அவன் வாஷிங்டன் சுந்தரோட லாஸ்ட் 10 மந்த்ஸ் பார்க்கலாம், இங்கிலாந்துல போய் கலக்கி பின்னி எடுத்திருக்கான். ஒயிட் பால் செட்டப்ல ஒரு டீமுக்குள்ள இருக்கான், போலிங் இப்ப நல்லா போடுறான், பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. இந்த நேரத்துல குஜராத் டைட்டன்ஸ் எதுக்கு ஆல் கேஷ் ட்ரேட் பண்ணணும்? பீடாக் இதுல ஏதாவது மெரிட் இருக்கா? பீடாக் நான் எப்படி யோசிப்பேன்னா, என்னால யூஸ் பண்ண முடியலன்னாலும் இன்னொரு டீமுக்கு கொடுத்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் விக்கி ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. எப்ப சான்ஸ் கொடுத்தாலும் போனதரையும் பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாட் ஹி ஹஸ் காட் டு பேட் ஃபார் them in குஜராத் டைட்டன்ஸ். he has excelled. ஓகே, நல்லா ஆனார்னு சொன்னா நாக்கு கூசி போயிடும். எஸ் எக்ஸல்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து போலிங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. 2016ல புனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு ஒரு சின்ன பையனா வந்தாரியா அவரு. தைரியமா டேவிட் வார்னர் ஃபார்ம்ல இருக்கிற டேவிட் வார்னர் கொடுத்தோம் நியூ பால். தைரியமா போட ஒரு தில்லான ஒரு போலர்யா. 9 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். நீங்க போலிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்க. அவங்க அப்படி யோசிப்பாங்க. அவங்க எனக்கு வந்து சரியா யூஸ் பண்ண முடியல,
ஃபுல் பொட்டன்ஷியல் எது பண்ண முடியாது. பிளேயர் மைட் ஹவ் ஆல்சோ ஆஸ்க் தம், பாரு இதுதான் எனக்கு டைம், ஐபிஎல் தான் பிளாட்ஃபார்ம் எனக்கு காமிக்கிறதுக்கு இந்தியன் டீம் வரதுக்கு, நீங்க வெள்ள உட்காந்து வைக்கிறீங்க, இல்ல பேட்டிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்க, அட்லீஸ்ட் என்ன விட்டுருங்க, வேற ஏதாவது டீமுக்கு நான் போறேன், ஐ கேன் பர்ஃபார்ம் வெல்லுன்னு. இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதாவது ஒரு லென்ஸ் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு. இந்த லாங்குவேஜ் வந்து உங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் பேச முடியாது. உங்களுக்கு என்னென்ன இப்ப ரைட் ஹேண்டர், இப்ப சிட்னி மாதிரி பிச்செல்லாம் பெருசாலாம் திரும்பாது, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பவுன்ஸ் ஆஃப் த விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பெருசா எவ்வளவு பெருசெல்லாம் திரும்பாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க பர்டிகுலரா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அவர் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சைட் ஸ்பின் தான் போடுவாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு சைட் ஸ்பின் போடுவாரு, ரைட் ஹேண்டர்ஸுக்கு ஓவர் ஸ்பின் போடுவாரு. நீங்க ஓவர் ஸ்பின் போடும்போது when you are approaching the batsman with the seam pointing towards a batsman that is a right hander, அப்போதான் ட்ரிஃப்டும் டர்னும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ you can be slightly on the fuller lens, ஆஸ்திரேலியால கரெக்டா இருக்கும். இதே உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும் போது you are away from the batsman, your release is going to be here. அப்போ உங்களுக்கு ட்ரிஃப்ட் ஆகுமே வழிய பால் டர்ன் ஆகாது. அப்போ நீங்க வந்து லென்ஸ் மேல போட்டீங்கன்னா பால் டர்ன் ஆகாது, இறங்கி நொறுக்கிடுவாங்க. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் அவர் சரக்கான பையன்யா, எங்க போனாலும் நல்லா இருக்கணும். மஞ்ச சட்டைக்கு அவர் வந்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா மஞ்ச சட்டை திஸ் இஸ் த டைம் ஆஃப் ரிவைவல். இது வரைக்கும் பாட்டம் ஆஃப் த டேபிள் அவங்க முடிச்சதே கிடையாது. ஐ வாண்ட் தெம் டு see Washington Sundar replace Ashwin in the playing 11 and then do well and probably win the trophy. இவன் கன்ஃபார்மா நியூஸ் கொடுக்குறானே, கன்ஃபார்மா நீ ஏன்னா நான் குஜராத் டைட்டன்ஸ் நீ பார்த்தனா, எஸ் அவன் போன வருஷம் ஆடல. குஜராத் டைட்டன்ஸ்க்கு அதுக்கு முந்தின வருஷம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு விளையாடும் போது 11லயே விளையாடல, அவனை விளையாடவே வைக்கல. ஹேட் அ வெரி வெரி டாரிட் டைம். முடிச்சு போன வருஷம் ஆக்சுவலி நீ சொல்ற மாதிரி எப்பெல்லாம் சான்ஸ் கிடைச்சதோ அப்பெல்லாம் நல்லா பண்ணிருக்காரு வாஷிங்டன் சுந்தர். இப்படி இருக்கும்போது நீ குஜராத் டைட்டன்ஸ் டீம் எடுத்து பாரு, சுப்மன் கில், பிரசித் கிருஷ்ணா, சாய் சுதர்ஷன், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிளீடிங் ஆளுங்க தான் இருக்காங்க. இந்த 3 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவனோட பிரைமுக்குள்ள போலாம். ஒரு 28-29 இயர்ஸ்க்குள்ள இருக்கும்போது அவன் ஒரு ரிட்டன்ஷன் கேண்டிடேட்டா இருக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேண்டிடேட்டா தூக்கி கொடுப்பாங்களா? பட் யூ நெவர் நோ. ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கொடுத்தாங்க, சோ கொடுக்கலாம். ஹூ நோஸ்? கொடுக்க கூடாது ஆஷா. ஆன் அண்ட் ஆஃப் ஆட வைக்கிறாங்களே. Double duty player, yeah. He's a double duty player. He can bowl in power play, he can bowl in middle overs, you can bat at top of the order, you can bat at the middle order, you can do the finisher role. கொடுக்க கூடாது. அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களே வந்துட்டு சூலத்தை எடுத்துட்டு அவங்க கால சொரிக்கிற மாதிரி அர்த்தம். But CSK won't mind it. CSK it is going to be a big benefit. CSK வந்து மணமகனே வா வா, வலது காலை எடுத்து வைத்து வா வா. இன்னொன்னு சொல்றேன், போன வருஷம் வந்து சிஎஸ்கே வந்து 3 கன் ஸ்பின்னர்ஸ் வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் விக்கெட்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வேற வேற மாதிரி பிளே ஆச்சு. அவங்களுக்கே எப்படி பிளே ஆகுதுன்னு தெரியலன்ற மாதிரி நிறைய சிச்சுவேஷன் இருந்தது. வாஷி வந்து ஆஷ்னா மாதிரியே சென்னையில பிறந்து வளர்ந்து அந்த கிரவுண்ட்ல புரண்டு புழுதியை வாரி தெளிச்சுன்னு அப்படி விளையாடின ஒரு பையன். ஸோ அவருக்கு எந்த மாதிரி விக்கெட் கொடுத்தாலும் he will definitely be able to adapt. 1 2 அந்த கன் மாதிரி பவர் பிளேல போடுறதுக்கு திருப்பி எப்படி ஆர் அஸ்வினை யூஸ் பண்ணாங்களோ சிஎஸ்கே, அதே மாதிரி யூஸ் பண்றதுக்கு நிறைய 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 சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு சாதா கேண்டிடேட் கிடையாது, ஒரு 3 ஓவர் பவர் பிளேல போடக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இருக்கிற கேண்டிடேட். பிளஸ் அந்த நம்பர் 4ல போயிட்டு ஃப்ளோட்டர் மாதிரி பேட்டிங் ஆடுறதுக்கு சிஎஸ்கேவால if they can exploit that place, அதுக்கப்புறம் பாருங்க பேட்டிங் ஆர்டர் கத மாதிரி ஆயிடுது. இவர் சாலிடா போயிட்டு ஒரு பக்கம் 120 ஸ்ட்ரைக் ரேட்ல 35 பால்ஸ் 35 பால்ஸ் 40 அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து தூபே, அங்க பறக்க ஒரு ஜட்டு, இங்க பறக்க தலை தோனி தரிசனம் எல்லாமே நடக்குங்க. அந்த ஒரே ஒரு ஆள் அவரை மட்டும் கரெக்டா புடிச்சாங்கன்னா இந்த ட்ரேட் தெரியாம அந்த ப்ரொடியூசர் பின்னாடி அந்த ட்ரேட் நியூஸ போட்டு எடிட் வச்சுட்டான். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, வெயிட். இன்னைக்கு ஒரு காரணத்துக்கு தான் ஜி நடக்குது. ஜி அவன் ஏதோ தெரியாம போட்டான் ஜி, அவன் எதையோ சேர்த்து வச்சுட்டான். அதோட வேற எதுக்கும் நம்ம தனியா அந்த எபிசோட் பண்ணலாம் நினைச்சா சேர்த்து வச்சுட்டான். சரி, எனிவே மேட்டர் என்னன்னா திருப்பி நான் இங்க வரேன். இன்னையோட மேட்ச் சிட்னி மேட்ச்ல ரோஹித் அண்ட் கோலி தாண்டா ஹைலைட். யானைக்கு எத்தனை ஹைலைட்ஸ் இருக்கு, அதை பத்தி பேசவே இல்ல. பீடா ஒரே ஒரு மேட்ரு, இன்னைக்கு விராட் ரன் அடிச்சான், ஓகே. அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆந்தியே படிச்சான், வேற மாதிரி ஷாட். பட் என்னோட ஃபேவரட் ஷாட் ஆஃப் த டே ரோஹித் சர்மா ஆச்சு இன்சைட் அவுட் 6 ஆஃப் ஆடம் ஜாம்பா. அப்படியே ஒரு செக் டிரைவ் சிட்னி கிரவுண்ட் விட்டு வெளியே போய் விழுந்துச்சு. ஆனா நீ நோட்டீஸ் பண்ணியா இல்லையான்னு தெரியல,
கோலி ஓகே ரன் அடிச்சா ஓகே, பட் ரோஹித் சர்மாவோட ஒரு விஷயம் நிக்குது மச்சி. போன மேட்ச் கொஞ்சம் ரஸ்டியா விளையாடி ரன் வந்தது. இந்த மேட்ச் பிரிஸ்டீன் ஃபார்ம்ல இருந்தான். எதுக்கு யார் சந்தேகப்படுறாங்கன்னே தெரியல, பட் அவன் ஃபிட்டா இருக்கான். ஹஸ் லாஸ்ட் வெயிட், லுக்கிங் லைட் ஆன் ஹிஸ் ஃபீட். இன்னைக்கு சுப்மன் கில்லோட ஓடும் போது 3வது ரன்னுக்கு ட்ரை பண்ணி கில் வரல. So all this putting one on one together, and I know Rohit Sharma 3.0 வேற லெவல் ஒரு அவதாரமா இருக்கு அப்படின்னு என்னோட ஒரு ஃபீலிங். நீ என்ன நினைக்கிற? How did you think both of them batted today? வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகளும் உனக்கு ஒரு படிகளப்பா, வெற்றி கொடி கட்டு போலரை முட்டும் வரை முட்டு, 100 எட்டும் வரை எட்டு, படையெடு பெரியப்பா அப்படின்ற மாதிரி. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த லாஸ்ட் டைம் ரிஃப்ளெக்ட் பண்ணதே என்னன்னா கேம் டைம், மேட்ச் டைம். ரோஹித் கோலிக்கெல்லாம் கிளாஸ் போயிடுச்சு, கேம் போயிடுச்சு, இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. as much as the time they spend on the field, they will be back on their feet, they will perform. அத நான் திருப்பியும் சொல்றேன். அதுவும் அந்த 6 நீங்க சொன்ன 6 எப்படின்னா ஸ்லோ மோஷன்ல அடிக்கிற 6. அது மெதுவா சரி ஒப்போடா செல்லக்கூட. அந்த காலத்துல இவங்க சுசீலாமா பாடுவாங்க, இந்த பாட்டை அப்படின்ற மாதிரி. இந்த பாட்டை நீ பாட போறேன்னு நீ சொல்ல ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிடுச்சு. அப்படியே போயிட்டு ரூம் கொடுத்து அப்படியே லைட்டா அப்படின்னாரு. அதான் சிட்டுக்குருவி அடிக்கிற மாதிரி. ரோஹித்தும் சரி கோலியும் சரி. நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுவேன். அகர்கரா இருந்தா கம்பீரா இருந்தா, இங்க பாரு நீங்க 2 பேரும் ஆட போறீங்க 2027 வேர்ல்ட் கப். ஆனா இந்த 3 மேட்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 40 நாள் வீட்டுல இருந்துன்னு 9 மணிக்கு தூங்கி எழுந்துன்னு டீ ரஸ்க் எல்லாம் குடிச்சு எழுதுன்னு மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் 1 மணி நேரத்துக்கு போட்டுன்னு சாயங்காலம் குரோர்பதி இத எபிசோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆடணும்ன்றது முடியாது. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, ஐ டோன்ட் வாண்ட் டு சஃபகேட் யூ, ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஹேவ் மேட்ச் டைம். டொமஸ்டிக் என்ன ஃபார்மேட் இருந்தாலும் ஃபார் யுவர் ரெஸ்பெக்டிவ் டொமஸ்டிக் டீம் நீங்க ஆடுங்க அப்படின்னு அதை சொல்லிடுவேன். நான் திருப்பியும் சொல்றேன், இதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு பைலேட்டரல் சீரிஸ் வந்தோம்னா 2 மேட்ச் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு கொஞ்சம் அப்படி இப்படிதான் ஆகும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. they are too good players, they have to play for India in 2027 World Cup. For that they have to continuously have game time. அவங்களோட கேமை பத்தி எல்லாம் பேசுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. they are proven legends. சரி, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், எனக்கு விராட், நீங்க ரோஹித் சர்மா பத்தி பயங்கரமா பேசுனீங்க, வேற லெவல். ரோஹித் சர்மா வந்து ஆக்சுவலா காமெண்ட்ரியில கேட்கும்போது ரோஹித் சர்மாவோட 3.0 சொன்னாரு. 3.0 வெர்ஷனோட டெஃபினேஷன் என்ன நான் நினைக்கிறேன்னா, ரோஹித் அண்டர் கில் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி த ரோஹித் that he was in the 2023 World Cup. He is not the Rohit of Rohit under Rohit. ரோஹித் அண்டர் ரோஹித். ஏன்னா இன்னைக்கு வந்து பெருசாலாம் வந்து ரேஷா அடிக்கலாம் ட்ரையே பண்ணல. ஒரு 6 அடிக்கிறாரு, சிங்கிள் எடுக்கிறாரு, ஒரு 4 அடிக்கிறாரு, சிங்கிள் எடுக்கிறாரு. அதாவது என்னன்னா, நான் கடைசி வரைக்கும் 35 ஓவர் 40 ஓவர் வரைக்கும் ஆட போறேன்ப்பா, 20 ஓவர் தாண்டிட்டாலே இவங்களுக்கு எல்லாம் ஒரு கை இழுத்துக்கும் போலர்ஸுக்குலாம். இப்படி வந்து தொண்டையில ஆபரேஷன் காசு கொடு, தொண்டையில ஆபரேஷன் காசு கொடு அப்படின்னு இப்படி போட ட்ரை பண்ணா அங்க போகும், அங்க போட ட்ரை பண்ணா இங்க போகும். சோ அதே மாதிரி நீங்க ஒரு வீடியோல சூப்பரா சொல்லியிருப்பீங்க, T20ல வந்து எஸ் விராட் கோலி ரொம்ப கஷ்டமான ஒரு பேட்ஸ்மேன் போலிங் போடுறதுக்கு. ஆனா ரோஹித் 14 ஓவர் தாண்டிட்டாருன்னா நீ எங்க போட்டாலும் 6 தான். அந்த மாதிரி எனக்கு இன்னொரு ஜாலியா இருந்தது என்னன்னா, விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்துட்டல, நீ சொன்ன உடனே சிங்கிள் எடுத்துட்டேன் அப்படின்றாரு. நீ சொன்ன உடனே ரவி சாஸ்திரி போன மேட்ச் காமெண்ட்ரி, போன மேட்சா இந்த மேட்சா டக்கு ஞாபகம் இல்லை. நிறைய மேட்ச் ஒன் டே மேட்ச் ரொம்ப நேரம் ஆகுதா, காத்தால ஆரம்பிச்சா சாயந்தரம் இருட்டுற வரைக்கும் போயிடுதா, அதனால மறந்து ஏதே கணக்கா. சரி இருடா. சோ அதுல என்ன சொன்னாருன்னா, 32வது ஓவர்ல 100 அடிச்சாராம் ஸ்ரீலங்காவோட ரோஹித், 50வது ஓவர்ல 260. சோ அவனால அந்த மாதிரி கியர் மாத்த முடியும், ஃபிட்டா வேற இருக்கான். இன்ஃபேக்ட் அவன் அபிஷேக் நாயரோட ட்ரெயின் பண்ணானா இந்த சீரீஸ் வரதுக்கு முன்னாடி. அப்ப சொன்னானா எல்லா பாலும் டிராப் பண்ணிட்டு ரன் பண்ணானா. டிராப் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது எனக்கு காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா லைட் ஆயிட்டானா அப்படின்னாரா, நைரி காத்துல பறக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னா. So all in all, I think great news for Indian cricket. இந்த சீரீஸ் தோக்கறதுல நிறைய பேர் தோக்கறதுக்கு, சீரீஸ் தோத்துட்டீங்கல்ல என்ன அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம் வருவாங்க. இந்த மாதிரி பைலேட்டரல் சீரீஸ் எல்லாம் ஜெயிச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த சீரீஸை ஜெயிச்சுட்டு சாம்பியன்ஸ் அப்படின்னு உள்ள போட்டுக்கிறதுல ஒன் டே சீரீஸ்லயோ இல்ல T20 சீரீஸ்லயோ ஃபார் தட் மேட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப T20 சீரீஸ்க்கு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. ஓடிஐ வந்து
சீரிஸ் தோத்தது வந்து விளையாடின கிரிக்கெட்னால கிடையாது. இந்தியா வந்து 17 டாஸ் தோத்துருக்காங்க. 17 டாஸ்லாம் தோக்க முடியாது. அந்த கான்ட்ரரி ஆஸ்திரேலியா 18 கன்சிக்யூட்டிவ் டாஸ் வின் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேம் இதே இந்தியா டாஸ் ரன் பண்ணி போலிங் போட்டு அவங்க 40 for 4 50 for 4 அண்டர் பிரஷர் இருந்தாங்கன்னா மேட்ச் ஓவர், சீரிஸ் நம்ம பக்கம். இது வந்து ஜஸ்ட் ஒரு மிஸ்ஃபார்ச்சூன், அவ்வளவுதான். கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கில் இந்த டாஸ்க் இஸ்லாம் பிராக்டிஸ் பண்றது இல்லையா? ஒரு பொறுப்பு வேணாமா? ஒரு பொறுப்பு உணர்ச்சி வேணாமா? என்னங்க பீடா தெம்பா இந்த டாஸ பத்தி ஐயா உனக்கு தெரியாது. சும்மா தேவையான இடத்துல இன்டர்ஃபியர் பண்ணாத. டாஸ் எதுக்கு அதை எடுத்துட்டு வந்தேன் டாஸுக்கு? ரூம்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு. நம்மால சவுத் ஆப்பிரிக்கா இங்க டூருக்கு வந்தாங்கல்ல, 2 டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க, வைசாக்லயும் பூனேலயும். 3வது டெஸ்ட் திடீர்னு தெம்பா பவுமா அமைச்சிட்டான். அப்ப தெம்பா பவுமா கேப்டனே இல்ல, டாஸுக்கு பவுமா அமைச்சிட்டாங்க. நாங்களாம் நினைச்சோம் ஒருவேளை ஃபாஃப் ஆடலையோ இந்த மேட்ச்னு. தெம்பா பவுமாவை லக்குக்கா அமைச்சு டாஸ் தோத்துருச்சுங்க. அதாவது ஆஷா, ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். 2024 T20 வேர்ல்ட் கப் வரைக்கும் இந்தியா ஜெயிக்காத பைலேட்டரல் சீரீஸே கிடையாது. அப்ப என்ன சொன்னாங்க? பைலேட்டரல் சீரீஸ் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம், கரெக்டா வந்து ஐசிசி டிராஃபில தொங்கி போடுவானுங்க அப்படின்னு. இப்ப T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாச்சு, சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சாச்சு, ஏசியா கப் ஜெயிச்சாச்சு. இப்ப என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம், ஆஸ்திரேலியா பெரிய டீம் மண்ண கவிட்டாங்க பாருங்க நீங்க அப்படின்னு. ஒரு லெவலுக்கு மேல ஒரு சிலர்லாம் நீங்க சந்தோஷப்படுத்தவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இப்ப இது தோத்தா அது ஜெயிக்கலன்னுவாங்க, அது ஜெயிச்சா இது போட்டு பார்படாஸ்லயா இதுலயா T20 வேர்ல்ட் கப் நடத்தி போட்டு பொளந்தாரு. இவன் வேற நான் சிங்கிள் எதையாவது பேசி தோசை. அவனை கேள்வி கேட்டதுக்கு பதிலே வரல. டாஸ் தோத்துட்டே இருக்காங்க. நீ டாஸ் தோத்துனே இருக்கப்ப தெம்பா பவுமா அம்சி. அதுக்கு முன்னாடி 2வது டெஸ்ட் என்னன்னா, வீடியோவை வந்து ஜூம் பண்ணி எவ்வளவு பெரிய காயின் அந்த டாஸ்ன்னு பார்த்துட்டு, அந்த காலத்துல இந்த 1 ரூபாய் காயின் பெருசா இருக்கும், 1 ரூபாய் காயின் இவ்வளவு பெருசா இருக்கும், 1 ரூபாய் காயின். அந்த 1 ரூபாய் காயின இவ்வளவு பெருசா இருக்குமா? இரியா சொல்றது கேளியா, நீங்க தானே பேச சொன்ன. இந்த பழைய 1 ரூபாய் காயின் மட்டும் இவ்வளவு பெருசு இருக்கும். அந்த புனே மேரியட் ஹோட்டல் ரிசப்ஷன்ல போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அந்த 1 ரூபாய் காயினை வாங்கி ஒரு 500 தடவை டாஸ் பண்ணி பார்த்தேன். 500 தடவை டாஸ் பண்ணி பார்த்ததுல 397 தடவை டெயில் விழுந்தது. உடனே என்ன சொன்ன ஃபாஃப் கிட்ட, இங்க பாரு இந்த சைஸ் சிமிலர் காயின் தான் நீ வந்து இது பண்றாங்க, நீ தைரியமா டெயில் கேளு, நீ கவலைப்படாத, நம்ம தான் ஜெயிக்கிறோம். நிஜமா சொல்றேன். நான் சொன்னேன், யோ வீடியோவை எடுக்க முடியும், 500 தடவை கை ஒடியா டாஸ் போட்டிருக்கையா, 397 தடவை டெயில் விழுந்து. போனாரு நம்ம சிங்கம் கோழி அப்படின்னாரு, டெயில்ஸ் அப்படின்னாரு. டங்கேர்னு ஹெட் விழுந்தது. வந்து சட்டையை பிடிச்சாரு இப்படி, யோ நீ சொல்றதை கேட்டுதான் பண்ண. நான் சொன்ன கவலைப்படாத, 2 தடவை தோத்துட்டோம், 2 தடவை தான் தவறும், 3வது தடவை தவறாது எப்படின்னாரு. அடுத்த மேட்ச் நீ போறது இல்ல டாஸ் போறதுக்கு, வேடிக்கை பாரு அப்படின்னு. என்னையா சொல்ற அப்படின்னாரு. இந்த பாரு 1 ரூபாய் காயின்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு, 500 தடவை டாஸ் போட்டு, அடுத்த தடவை அனுப்புறோம் பாரு ஒரு அணுகுண்ட டாஸுக்கு அப்படின்னு. டாஸ் ஜெயிச்சா சரி, என்ன ஐடியா, பவுமாவை அனுப்பியா டாஸுக்கு? யோசிச்சாரு, சரி நான் என்னென்னமோ சுண்டி பார்த்தேன், கேட்டும் பார்த்தேன், ஒன்னும் தெரியல, சரி அவரை அமுச்சிரு. டாஸ் போடும்போது அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியவும் தெரியாது, கபால்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இது காலை பண்ணுவாரு, ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே கமெண்டேட்டர் கேட்டாங்க, என்னடா 2 கேப்டன் வந்து நிக்கிறீங்கன்னு. அவரு டாஸ் வந்துட்டு கூற கேப்டனு, அவர் முடிச்ச உடனே உங்ககிட்ட வந்து என்ன நடக்க போகுதுன்னு பேசுற கேப்டன் நானு அப்படின்னாரு. சொன்னாரு. திருப்பியும் இந்த தடவை ஹெட் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹெட் கேட்டாரு, டெயில் விழுந்தது. அப்போ முக்காட போட்டவன் தான் என் தலையில, நான் இன்னும் எடுக்கவே இல்லை நான். எனிவே இந்தியா ஓடிஐ சீரீஸ் தோத்துட்டாங்க. ஆனா ரோஹித் அண்ட் கோலி அப்படி ஆடி இருக்காங்க. 2027 ரோஹித் அண்ட் கோலி பிக்ஸா? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி இவரு எதேர்ச்சியா வந்த விஷயத்த ஒரு கண்டென்ட்டா மாத்தி ஒரு 8 நிமிஷம் தள்ள விக்னேஷ் இப்படி பேசினாரு, அவரோட நியூஸ் கன்ஃபார்மா? பண்ண வீடு 2 பேரு, அது கன்ஃபார்மா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஹர்ஷித் ராணா பர்ஃபார்மன்ஸ் டர்ன் ஓவர் பண்ணிருக்காரு. அவரை பத்தி நல்லதா சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்களும் நல்லதா சொல்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைங்க என்னைக்குமே எங்களுக்கு ஹர்ஷித் ராணா பிடிக்காது, நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. வாஷிங்டன் சுந்தரோட இன்சைசிவ் போலிங் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த நாட்டுல ஆடினாலும் இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் கலக்குறாங்களே, எதுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ்? எல்லாம் ஸ்பின்னர்ஸாவே ஆடலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. எஸ் பி டாக், யா கோ ஹெட் படி. செஞ்சு கமெண்ட்ஸ்ல இவர் தாக்கப்பட்டார், அவர் தாக்கப்பட்டார் அப்படின்னு தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா நாங்க 3 பேருமே எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நாங்க சொல்றோம்.
இப்ப நான் சொன்னது ஒரு இது உங்களுக்கு பிடிக்கலையா, டைரக்டா என்ன தாக்குங்க. ஐ ஹாவ் நோ இன்டென்ஷன்ஸ் ஆஃப் தாக்கிஃபை எனி ஒன்னு. ஏன்னா எனக்கு வந்து என்ன இப்ப அது? புகுந்த இடம்னு ஒண்ணு எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் கயானால இருக்கேன், ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கேன், ஒரு பக்கம் துபாயில இருக்கேன். யாரையும் தாக்குறதுனால யூ டோன்ட் கெயின் எனிதிங் இன் லைஃப். இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறது இல்ல. சோ அதனால இந்த எபிசோடு நோ ஒன் இஸ் தாக்கிஃபையிங் எனி ஒன். அதனால நான் பேசினதோ அவர் பேசினதோ இவர் பேசினதோ உங்களுக்கு பிடிக்கலையா, இதை நீங்க பாயிண்ட் சரியா இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க வளர்றோம், ஆனா we have no intentions of தாக்கிஃபையிங் anyone. இல்ல அந்த ஒரு காமெடியில வரும்ல, இவன் தான்டா மாப்பிள்ளை எங்கேயோ போய் செம்ம அடி வாங்கிருக்கான். என்ன என்ன தாக்கிருக்காங்கன்னு தெரியல. நம்ம ஷோவை மூடிட்டு பீடாக்கு போன் பண்ணி அந்த கான் கால் போட்டு கேட்டு என்ன தாக்கிட்டாங்க. இன்னைக்கு ஷோ எப்படி இருந்தது? ஆஸ் யூஷுவல் நாங்க கேட்ட பாயிண்ட் எல்லாம் பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தாக்கப்பட்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது என்ன, அந்த ஃபீலிங் என்ன, அதையும் நீங்க சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி, வணக்கம்.